நான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா 12th அரசியல் அறிவியல் புக், அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் எடுத்திருக்கேன். நம்ம வந்துட்டு ஜூன்லேயே 40 டேஸ்க்கான பிளான் போட்டிருக்கோம். ஜூன் 1 இருந்து நமக்கு மேலே 2 டேஸ் வந்து இருக்குது. நாம் இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் வந்துட்டு எப்படி படிக்கலாம், எந்தெந்த டாப்பிக்லாம் படிக்கணும், புக்கு ஃபுல்லாக படிக்கணுமா இல்லை இம்பார்ட்டன்ஸ் டாபிக் படித்தா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு டைம் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நமக்கு 5 டாபிக் படித்தா மட்டுமே போதும். ஃபஸ்ட்டு 5 டாபிக் படிச்சுட்டோமாவே நமக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த புக்கு வந்துட்டு எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லோக்கல் புக் ஷாப்லேயே போய் வாங்கிக்கோங்க. 150 140க்குள்ளே தான் வருது. கலர் ஜெராக்ஸுமே இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டுமே இருக்குது. எது அவைலபிளில் இருக்கோ நீங்கள் அதை போய் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை, புக்கு வந்து நீங்கள் உங்களால் வாங்க முடியாது அப்படின்னா ஆன்லைன்லேயே பிடிஎஃப் வந்து இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் புக்குன்னு வரும் பாருங்கள், டிஎன் புக்ஸ்ன்னு வரும், அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன் புக் வந்து அவைலபிளாக இருக்கும் இல்லைங்களா, அந்த லிங்க்கில் போய்ட்டுமே நீங்கள் வந்து புக்கு வந்து வாங்கிக்கலாம். ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய புக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி புக்கு வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் வந்து 2024 எடிசன் தான் வாங்கியிருக்கேன். நான் லோக்கல் புக் ஷாப்பில் தான் வாங்கினேன். உங்களுக்கு எப்படியோ அப்படி வாங்கிக்கோங்க. நான் வந்து புக்கு ஆர்டர் பண்ணும்போது அவைலபிளாக இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி வாங்கிட்டேன். சரி, ஓகே, நம்ம எந்தெந்த டாபிக் படிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5 டாபிக் வந்து படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பிலிருந்து லாஸ்ட் டாபிக் வந்து இந்தியா கூட்டாட்சின்னு வருது இல்லைங்களா, அது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்களாவே போதும். இந்த 5 டாபிக் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்துட்டு ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் இந்த 2 நாளுமே நீங்கள் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. எது படித்தாலுமே உங்களை மாதிரி யாராலையும் படிக்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பக்கமே இருந்தாலும் சரி, 100 பக்கம் இருந்தாலும் சரி, நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் படித்து வச்சுக்கணும். எங்கேருந்து எப்படி இருந்து கொஷின் கேட்டாலும் உங்களை வந்து ஆன்சர் பண்ண முடியணும். இதில் பாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ஆர்டிகல்ஸ் தான் நிறையா கேட்பாங்க. ஆர்டிக்கல் படித்து வச்சுக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்புனாவே ஆர்டிக்கல் யார் உருவாக்குனாங்க, எப்படி வந்துச்சு, அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு இந்த 2 டேஸில் முடியுதோ அந்த அளவுக்கு படித்து வைங்க. வெறும் 5 டாபிக் மட்டும்தான், உங்களால் கண்டிப்பாக முடியும். நீங்கள் படித்து பாருங்கள். நாம் தான் ட்ரை பண்ணணும். நமக்கு சும்மா வந்துட்டு வேலைலாம் வந்து கிடச்சிடாது. நாம் வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு முயல் மாதிரி ஓடினா கூட நம்மளை காற்றை விட வேகமாக ஓடுறவங்களாம் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காங்க. நாம் அவங்க எல்லாத்தையுமே பீட் பண்ணி வரணும். அதுக்கு நாம் டெய்லியும் ரெகுலராக படிக்கணும். நீங்கள் இந்த பாலிட்டி மட்டும் கவர் பண்ணி வச்சுருங்க. நமக்கு தமிழ், மேக்ஸ், பாலிட்டி இந்த 3 தான் மேஜர் சப்ஜெக்ட்டு. தமிழில் பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் வரும், மேக்ஸில் 25 கொஷின்ஸ் வரும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பாலிட்டியில் மட்டும்தான் 15 கொஷின், அதாவது 15 கொஷின்ஸ் வரும். நீங்கள் இந்த 3 சப்ஜெக்ட்டுமே ரொம்ப மேஜர். இதுக்கப்புறமேட்டு தான் நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி படிக்கவே ஆரம்பிக்கணும். அதனால் நீங்கள் வந்து 12th வந்து ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சுருங்க. 6th 7th பேசிக் தான் இருக்கும். நீங்கள் அதை போட்டுட்டு ரொம்ப உருட்டிட்டுலாம் இருக்க வேணாம். நீங்கள் 12th முடிங்க. 12th முடிச்சிட்டிங்களாவே உங்களுக்கு போதும். மற்றதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு கேட்டிங்களா, கிடையாது. 8th தான் மெயினான கண்டென்ட்டே வருது. நீங்கள் 12th ரொம்ப டெப்த்தாக படித்து வச்சுக்கோங்க. நாம் வந்துட்டு சாட்டர்டே வந்து 7 to 8 வந்து லைவ் போடலாம். அந்த லைவில் வந்துட்டு கொஷின்ஸ் வந்து கேட்பேன். நீங்களும் என்னைய கொஷின் கேளுங்க, நானும் வந்துட்டு உங்களே கொஷின் கேட்குறேன். என்ன மாதிரி கமெண்ட் பண்ணி படிக்கிறவங்களுக்கு தான் படிப்பாங்க இல்லையா, அவங்கள மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களும் வந்து என் கூட கமெண்ட் பண்ணி படிங்க. எனக்கு கமெண்ட் பண்ணி படிக்கிறது ரொம்பவே பிடிக்கும், ரொம்பவே ஈஸியாகவுமே இருக்கும். இப்போ எல்லாமே செல்ஃபிஷாக இருப்பாங்க, யாருமே கமெண்ட் பண்ணி படிக்க வரதில்லை. நீங்கள் யாராவது எனக்கு கமெண்ட் பண்ணி படித்தா எனக்கு ஒரு பர்சன் கிடச்சா கரெக்டாக இருக்கும், எனக்குன்னு ஒரு பேர் வேணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணி படிக்கலாம். நீங்களும் ஒரு 10 கொஷின் எடுத்து வைங்க, நானும் 10 கொஷின்ஸ் எடுத்து வைக்கிறேன். அந்த 10 கொஷின் எனக்கு ஆன்சர் தெரியுதான்னு பார்க்கலாம், நான் கேட்குற கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கவே மாட்டேன், நீங்களும் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. கோடிட்டிடம் மாதிரி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். நீங்கள் நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. எப்படி வேணாலும் நான் கொஷின்ஸ் கேட்பேன், நீங்களும் என்னை எப்படினாலும் கொஷின்ஸ் கேளுங்க. நானுமே இப்போ தான் படித்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 2 பேரும் யார் பெஸ்ட்டுன்ற அளவுக்கு நம்ம வந்துட்டு காம்படிஷன் போட்டு படிச்சுக்கலாம். நமக்கு நாம தான் உண்மையாகவே இருக்கணும். படிங்க. புக்கு பார்த்து ஆன்சர் பண்ணுறதோ இல்லை, இது வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் பிட் அடித்து பாஸ் பண்ணுற மாதிரி கிடையாது. இது வந்து டிஎன்பிசி எக்ஸாமு, பப்ளிக் மாதிரி தான் இப்போவும் நமக்கு. தயவு செஞ்சு ரொம்ப நீங்களே உண்மையாக நேர்மையாக படிங்க. சும்மா கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு புக்கை பார்த்தெல்லாம் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சால் படிங்க, இல்லையா தெரியலனா அந்த கொஷினை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, இதுக்கான சான்ஸ் அது. சரிங்களா, நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க வேணாம், ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிக்க வேணாம். படிப்போம், நம்மளால் முடிஞ்ச எஃபெக்ட் போடுவோம், நம்ம பெஸ்ட்டு வந்து கொடுத்துருவோம். நீங்கள் சாட்டர்டே வந்து ரெடியாக இருங்க. கண்டிப்பாக நான் இந்த 5 டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்பேன். நான் வந்து பிடிஎஃப் மாதிரி கூட உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில்.
நீங்கள் வந்துட்டு அதை கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கூட பாருங்கள். நீங்கள் டெலகிராம் பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர்லாம் இருக்குது. இப்போ நடந்த கொஷின்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அப்லோட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள்.